அன்பு சகோதர சகோதரிகளே, that's the great contribution of Christmas. இதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசப்படுத்த அழைக்கப்படுகிறது. That is the real purpose of Christmas. இரண்டாவது festival of celebration. கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை, கொண்டாடும் பண்டிகை. உண்மையிலே நான் இந்த வாழ்க்கையை உங்களை பாராட்டுகிறேன். உண்மையிலே மத்திய அரசு விடுமுறை, மாநில அரசு விடுமுறை. Today the holidays from the central government and the state government, declared government holiday. List of holidaysல இந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது from central and state government. பட் திருப்பூர் நிறைய கம்பெனிகளே உண்டு. நிறைய கம்பெனியில இந்த நாள் லீவ் கொடுக்கப்படவில்லை. நான் கேள்விப்பட்ட விஷயம், நேற்று இரவிலிருந்து நம்முடைய சமூகத்துக்கு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுக்க அவ்வளவுக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ண கம்பெனியில் அப்படின்னு நாங்கள் பாருங்க. வேறு மாநிலத்தில் கொண்டாடப்படுகிற பண்டிகைகளால் தமிழ்நாட்டில் விடுமுறை, தமிழர்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கும் கேள்வி. அதன் மத்தியிலும் கூட இதை கொண்டாட வேண்டும் என்று விடுமுறை எடுத்து வந்து அமர்ந்திருக்கின்ற உங்களில் அநேகர் உண்டு. அதை மனதார நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஏனென்றால் கொண்டாட வேண்டும். The celebration based on the worship. நமக்கு celebration on dress and decoration, அந்த வீடு ஒன்று டெக்கரேட் பண்ணோம், அடுத்தது ட்ரெஸ் பார்க்கணும். மஸ்ட், அது அவசியம். ஆனால் திருவிழாவுக்கு போய் திருவிழாவை கொண்டாடுகிற இடத்துல கையில பிடிச்சிடக்கூடாது, குழந்தைய தொலைச்சிடக்கூடாது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் டெக்கரேஷன்ல கவனம் செலுத்தி, ட்ரெஸ்ஸில் கவனம் செலுத்தி, ஃபுட்டில் கவனம் செலுத்தி இயேசு பாலனை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஆராதனை மிஸ் பண்ணிடக்கூடாது. கிறிஸ்துமஸ்ங்கிற வார்த்தையை worship of Christ, மாஸ் என்ற வார்த்தை வந்து மஸ்ட் worship Christ plus must is equal to Christmas, worship of Christ. கிறிஸ்துவின் ஆராதனை, கிறிஸ்துவை ஆராதனை. Not only today, every Sunday, every festival should celebrate. கிறிஸ்துவை ஆராதித்தல், ஆராதனை என்னென்ன இருக்கும், இந்த worship என்னென்ன இருக்கும், ரைசிங் இருக்கும், சிங்கிங் இருக்கும், வேர்ட் ஆஃப் காட் இருக்கும், ஆஃபரிங் இருக்கும். கிறிஸ்துமஸ்ல பார்த்தீங்கன்னா 4 உண்டு. தேவதூதர்கள் பாடினார்கள், மீட்பர்கள் துதித்தார்கள். The word became as flesh. வார்த்தை மாம்சமானார். தேவனுடைய வார்த்தை இருந்தது. Word became as flesh. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபரிங், சாஸ்திரிகள் காணிக்கை படைத்தார்கள். இதெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ்ல இருக்கு. அதுக்குதான் நம்ம வந்திருக்கிறோம். அவரை குறித்து பாட வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருக்கு நன்றி காணிக்கை செலுத்த வேண்டும். Singing, பக்தன் சொன்னா பாருங்க, the best way to spread Christmas cheer is singing loud for all. கிறிஸ்துமஸ் நற்செய்தி உலகிற்கு எப்படி சத்தமா சொல்லணும்னா, சத்தமா பாடுவதை மூலமா. செலிப்ரேஷன், கொண்டாடுவோம், சந்தோஷமாக கொண்டாடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் கம்யூனிகேஷன், ப்ரொக்ளமேஷன், தொடர்பு கொடுக்கின்ற ஒரு பண்டிகை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய ஆயர்களும் நம்முடைய டீம் தம்பிமார்களும் பெயர் தம்பிமார்களும் டேவல்ஸ் போனாங்க. ப்ரொக்ளமேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பிறப்பை தெரிவித்தார்கள். நம்ம சபை மக்கள் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க, பக்கத்து வீட்டு மக்களும் வந்து கலந்துருப்பாங்க. அவங்களும் சந்தோஷத்தை பங்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் சாண்டா கிளாஸுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணியிருப்பாங்க, சாக்லேட் வாங்கியிருப்பாங்க, பாஸ்டர் பிளஸிங் வாங்கியிருப்பாங்க. ப்ரொக்ளமேஷன், இதில் வெர்பல், நான் வெர்பல் ப்ரொக்ளமேஷன். ஸ்டார், மேஞ்சர், கிறிஸ்துமஸ் ட்ரீ, ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை.
ஆனால் கிறிஸ்து பிறப்பை அறிவித்துக் கொண்டே இருக்கின்றன. தேவதூதர்களும் மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தார்கள், பறைசாற்றினார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக பறைசாற்ற நம்ம அழைக்கப்படுகின்றோம். இந்த பண்டிகையிலே 3 C வந்துடக்கூடாது. நம்பர் 1 கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு. நம்பர் 2 செலிப்ரேஷன், கொண்டாடுதல். நம்பர் 3 கம்யூனிகேஷன், ப்ரொக்ளமேஷன், அறிவித்தல். என்ன ஒரு சாதாரணமான ஆண்டவர்கள், யாரை கொண்டாடுகிறோம், யாரை வணங்குகிறோம்? சகோதர சகோதரிகள், இதை படிவாக்கில் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அழகாக போட்டிருப்பாங்க. அது படிங்க. ஏசாயா 9. அவர் நாமம், அவருடைய பெயர் ஒன்னா சொல்லலாம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. 5 names for one person, one God. 5 names for our Christ. கிறிஸ்துவுக்காக 5 பெயர்கள். 6வது பெயர் உண்டு, அருமையான ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவர் அருமையான ஆண்டவர். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில 6 மை நடந்துச்சு. எத்தனை மை? 6 மை. இந்த 6 மையில் காணப்பட்டதுனாலதான் அவர் அருமையான ஆண்டவர். அது என்ன? நம்மை சுருக்கமாக சிந்திப்போம். ஆண்களுக்கு தலையில ஒரு மை உண்டு. அந்த மை 1 மாசமோ 1.5 மாசமோ அவ்வளவுதான். பெண்கள் சில பேர் கண்களை என்ன பண்ணுவாங்க? மை இடுவாங்க. ஒரு கண்மை, தலைமை நிலையற்றது. ஆனால் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த 6 மை, அருமையான மை. முதல் மை வாய்மை. இந்த மை வாய்மை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். I am the truth. Truth never fails. அநேகருடைய வாய்க்கும் வாய்மைக்கும் சம்மதமே இருக்காது. சிலர் சொன்னாங்கன்னு நம்ம கேட்டோம்னா அதை நம்ப மாட்டோம். எனக்கு தெரியும் பற்றி. வாய்மை, ஆண்டவருடைய வாயில், அந்த வாழ்க்கையில் வாய்மை காணப்பட்டது. நமது நாட்டினுடைய அந்த லோகோக்கு கீழே அழகாக வந்து கொண்டிருப்பாங்க, சத்தியமே ஜெயத்து, வாய்மையே வெல்லும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் வாய்மை காணப்பட்டதால் அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தார். ஆணைக்கு நஷ்டம் வந்தாலும் போய் சொல்ல வேண்டாம். பைபிள் சொல்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்கள். அந்த ஆண்டவர் தான் அவர்தான். 2வது மை தூய்மை. என்னில் பாவம் ஒன்றேற்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவி உண்மையில் இருக்கிறது. உன்னில் உற்பத்தி இருப்பது பரிசுத்த ஆவியினால் உற்பத்திப்படுகிறது. ஹோலி ஸ்பிரிட், ஹோலினஸ், பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை கொள்ளுங்கள். இன்னைக்கு சர்ச்சை என்ன அழகா இருந்தாங்க, என்ன சுத்தமா இருக்கு. எந்த சுத்தமும் செய்ய மாட்டோம், இந்த அசுத்தத்தை அனுமதிக்க மாட்டோம். இதுதான் வாழ்க்கை. தூய்மை. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய். நன்மை சகோதர சகோதரிகள், பரிசுத்தமாய் தூய்மையாய் வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டோட வாழ்க்கையில் தூய்மை காணப்பட்டது. 2வது, 3வது மை நேர்மை. ஆண்டவர் 70 உண்மைகள் சொன்னார். அநேக உண்மைகள். உண்மை உத்ராணத்துவத்தை மையமாக கொண்டது. உண்மை உத்ராணத்துவத்தை மையமாக கொண்டது. இந்த காலம் உண்மையும் உத்தமும் உள்ள
நேர்மையாக இருந்தார். கொஞ்சத்தில் உண்மை, தேகத்தின் மீது அறிவார். இந்த நேர்மை அவருடைய வாழ்க்கையை காணப்படுகிறது. அங்கே ஆளுநர் கூறியிருக்கிறார். அவர்களுக்கு நான்காவது மை எளிமை, சிம்பிள்னஸ். எளிமை. நம்முடைய வாழ்க்கையில் ஏழையாக இருப்பதே பாவம். ஏழ்மை பாவம் சொல்றோம். இயேசுவின் பெற்றோர் ஏழைகள் தான். ஆண்டவர் ஏழை குலத்தில் தான் பிறந்தார். அகிலத்தை பழகுவதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே சொந்தமாக இருந்ததில்லை. ஒன்றுமே சொந்தமாக இருந்ததில்லை. அவருக்குள் எல்லாம் உண்டாயிடுச்சு. அவர் மூலமாக எல்லாம் உண்டாயிடுச்சு. பட் அவர் சொந்தமாக இருக்கவில்லை. அந்த அளவுக்கு ஏழை குலப்பட்டு வந்தார். ஏன்? நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. என்று சகோதர சகோதரிகள், நான் ரொம்ப எளிமையாக இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பாக நம்முடைய வேலைகளை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய பணிகளை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய தொழிலை நாம் நேர்மையாக செய்கின்ற பொழுது கர்த்தர் நேர்மைகளை மாற்றுவார். நம்மை இந்த தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு எல்லாருமே 0 வாழ்க்கையாக சொல்கிறார். அதை மறந்துடாதீங்க. இன்னொரு கான்செப்ட் உண்டு. ஏழ்மையாய் பிறந்தால் எதையும் சாதிக்க முடியாது. என்ன சொல்றாங்க? ஏழையாய் பிறந்தால் எதையுமே சாதிக்க முடியாது. அதை பொய்யாக்கியது கிறிஸ்துமஸ். அதை பொய்யாக்கியது கிறிஸ்துமஸ். ஏழ்மை கூடத்திலே பிறந்தாலும் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தின் தகப்பன் இந்த கோடான ஒரு மனித உள்ளங்களை ஆகிறார். அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. ஏழ்மை பாவம் அல்ல. ஏழ்மையை போக்குவதற்கு பாவம் செய்துவிடக்கூடாது. ஏழ்மையை மாற்றுவதற்கு தவறான பாவங்களில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் ஏழ்மையை காலப்போக்கில் தேவன் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். அவருடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமை காணப்படுவார். ரொம்ப எளிமையா இருந்தார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால எல்லாத்தையும் விட்டுன்னு சொல்ல வரல. முற்றும் துறந்த முனிவராக இருக்குன்னு சொல்ல வரல. ஏழ்மையை மாற்றுவதற்கு தவறான வழியை தேட வேண்டாம் என்பதுதான் கிறிஸ்துமஸ் வலியுறுத்துகிறது. ஏனென்றால் ஏழ்மை குலத்திலே பிறந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆராதித்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதான் உண்மை. 5வது மை தாழ்மை. என்ன மை? தாழ்மை. அவரை போல ஒரு தாழ்மையான ஒருவர் பார்க்கவே முடியாது. நமக்கு தாழ்மை உண்டு. கொஞ்சம் காசு பணம் வந்தா